கொரோனா தொற்று தடுப்பு உபகரணங்கள் கொள்முதலில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக எழுந்த புகாரில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது ஊழல் வழக்கு பதிய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் எடியூரப்பா கர்நாடக முதலமைச்சராக இருந்தபோது பிபிஇ கிட் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் ஜே குன்ஹா தலைமையில் தற்போதைய காங்கிரஸ் அரசு விசாரணை குழுவை அமைத்தது. இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் சித்தராமையாவிடம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அளித்தது. அதில் 2020ஆம் ஆண்டில் சீனாவில் இருந்து 3 லட்சம் பிபிஇ உபகரணங்களை இறக்குமதி செய்ததில் அப்போதைய முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் சுகாதார துறை அமைச்சராக இருந்த பி ஸ்ரீராமுலு ஆகியோரின் மேற்பார்வையில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக பிபிஇ கிட்களை இறக்குமதி செய்தபோது போக்குவரத்து செலவுக்கு என 14 கோடி ரூபாய் கூடுதலாக செலவழிக்கப்பட்டு உள்ளதாக பரபரப்பு புகார் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பிபிஇ கிட்டுகளை கூடுதலாக 1,22 லட்சம் ரூபாய் கொடுத்து கொள்முதல் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விற்பனையாளர்களுக்கு லாபத்தை அளிக்கும் நோக்கத்தில் சட்டத்திற்கு புறம்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளதால் இதில் கிரிமினல் வழக்கு பதிந்து விசாரணை நடத்த நீதிபதி குன்ஹா தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது. இதையடுத்து அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு எடியூரப்பாவுக்கு எதிராக ஊழல் வழக்கு பதியுமாறு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.